இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவர்களின் சொத்து மதிப்பு பற்றிய அதிர்ச்சி செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மறைந்த மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் பற்றிய தற்போது வந்த செய்திகளில் முக்கியமான ஒன்றுதான் இவரின் சொத்து மதிப்பு பற்றிய செய்திகள். ஆமாங்க, தன்னுடைய அப்பாவை வைத்து மனோஜ் பாரதி ராஜா டைரக்ட் செய்திருந்தது அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டாலும் தேசம் போற்றும் மிகப்பெரிய டைரக்டராகி விட வேண்டும் என்பதே மனோஜின் உச்சபட்ச ஆசையாக இருந்தது. அதற்கான முயற்சிகளிலும் இறங்கியிருந்தார் மனோஜ். ஆனால் அதற்குள் தன் மூச்சை நிறுத்தி கொண்டு விட்டார். பிரபலமான இயக்குனராக வந்திருக்க வேண்டியவர் மனோஜ். இவருடைய மூச்சு முழுவதுமே சினிமாவாகவே இருந்தது. தாஜ்மஹால் படத்தில் நடித்த போது ஏராளமான நெகட்டிவ் விமர்சனங்களை மனோஜ் சந்தித்திருந்தார். அதே சமயம் ஈச்சி எலுமிச்சி பாடலில் இவரது பிரத்யேக குரலுக்கு பலரும் ரசிகர்களாகி போனார்கள். கடல் பூக்கள், வருஷமெல்லாம் வசந்தம், அல்லி அர்ஜுனா, ஈரநிலம், சமுத்திரம், அன்னக்கொடி போன்ற பல படங்களில் நடித்தாலும் பெரிய அளவில் இவரால் முன்னுக்கு வர முடியவில்லை. எத்தனையோ நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்திய இயக்குனர் இமயத்துக்கு தன்னுடைய மகனையே பெரிய நடிகராக கொண்டு வர முடியவில்லையே என்ற விமர்சனங்களும் இன்று வரை வலம் வரத்தான் செய்கிறது. சினிமா துறையில் மனோஜுக்கு அஜித் நெருங்கிய நண்பர் என்றால் விஜயோ அண்டை வீட்டுக்காரர். எனினும் யார் மூலமும் மனோஜுக்கு எந்த பெரிய உதவியும் கிடைத்ததாக தெரியவில்லை. இவரது முதல் படத்தை அதிகமாக எதிர்பார்த்திருந்தது மனோஜ் மட்டுமல்ல, பாரதி ராஜாவும் தான். இத்தனைக்கும் தாஜ்மஹால் ஷூட்டிங்கின் போது 2 முறை உயிர் பிழைத்துள்ளார் மனோஜ். 30 அடி ஆழத்தில் இறங்கி தண்ணீரிலிருந்து மேலே வர முடியாத அளவுக்கு புதரில் கால் மாட்டி தவித்திருக்கிறது. இன்னொரு முறை குதிரையிலிருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடைந்து படு அவஸ்தைக்கு உள்ளாகியிருக்கிறார். இவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் கூட தாஜ்மஹால் படம் வெற்றி படமாக அமையவில்லை. தன் மகனுக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க வேண்டுமென மெனக்கெட்டு தாஜ்மஹால் படத்தை பாரதி ராஜா எடுத்திருந்த போதும் அதீத மெனக்கடல்களால் அந்த படத்தை கெடுத்ததே பாரதி ராஜாதான் என்றும் விமர்சனமும் அன்றைய காலகட்டத்தில் எழுந்தது. மேலும் தன்னுடைய திறமை வெளியே தெரியவில்லை என்ற வருத்தம் மனோஜுக்கு மனதை அரித்து கொண்டே இருந்தது. பல சமயங்களில் மனசு நொறுங்கி விழுந்த போதெல்லாம் இவருக்கு உறுதுணையாக எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டது மனைவியும் குழந்தைகளும் தான் என்று உருக்கமாக இவரே பேசியிருக்கிறார். நடிப்பதற்கு வாய்ப்புகள் வராவிட்டாலும் சோர்ந்து போகாமல் உதவி இயக்குனராக பணிபுரிந்ததற்கு காரணம் சினிமா மீது மனோஜுக்கு உள்ள ஆர்வமும் அடங்காத ஆசையும் தான். ஒரு பேட்டியில் மனோஜ் கூறியிருந்தார், டைரக்ஷனில் தான் நிறைய ஆர்வமாக இருந்தேன். அதனால்தான் மணிரத்னம் சாரின் பாம்பாய் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன். அப்பாவின் ஆசைக்காகத்தான் அமெரிக்கா சென்று நடிப்பு பயிற்சி படிச்சுட்டு நடிக்க வந்தேன். என்ன கேரக்டர் தேடி வந்தாலும் நடிக்கலாம்னு இருந்தேன். ஆனால் வாய்ப்புகள் வரல. நாமளாகவும் தேடி போக முடியாத நிலைமை. அப்புறம்தான் எந்திரன் படத்தில் பணிபுரிந்தேன். ரஜினி சாருக்கு 2 போட்டு நடித்தேன். டிராஃபிக் போலீஸ், கைவெட்டுற சீன், மணலில் ஓடுற சீன் எல்லாமே நான் தான் பண்ணேன். ஈகோ பார்த்தால் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. மேலும் இவர் மனமுருகி பேசிய போது, வெளியிலிருந்து பார்க்கும்போது யாருக்கும் என் கஷ்டம் தெரியாது எனவும், அவனுக்கு நடா பாரதி ராஜா பையன் என்ன குறைச்சல்னு சொல்லுவாங்க, என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு இவரே பேசியிருந்தார். மேலும் 2005வது வருடத்திலிருந்து 2012வது வருடம் வரையிலும் இவர் வேலை இல்லாமல் தான் இருந்திருக்கிறார். இவருக்கு வருமானமும் கிடையாதாம். என் அப்பா அடிக்கடி சொல்வார் என்றும், நம்பிக்கையோடு கனவுகளை துரத்து, இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு, அதை ஒழுங்காக நீ துரத்தினால் முன்னுக்கு வருவாய் என்று கூறியிருந்ததாக இவரே கூறியிருக்கிறார். அதைத்தான் ஃபாலோ பண்ணி வருகிறேன் என்றும் அந்த பேட்டியில் மனோஜ் பாரதி ராஜா கூறியிருந்தார். மேலும் இந்த இளம் வயதில் இவர் மரணித்து விட்டாலும் கூட இவர் நினைத்த அளவுக்கு பெரிய அளவு சாதிக்கவில்லை என்றாலும் இவரால் முடிந்த அளவுக்கு இவர் குடும்பத்திற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் சமூகத்தில் பல உதவிகளையும் இவர் செய்துள்ளார் என்றும் இப்போது இவருடைய உறவினர்கள் கூறி வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியான இவரின் சொத்து மதிப்பு கணக்குகளின்படி இவருக்கு $40 மில்லியன் முதல் $60 மில்லியன் வரையிலும் இவரது சொத்து மதிப்பு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்திய மதிப்பின்படி இவருக்கு கிட்டத்தட்ட 50 முதல் 60 கோடி வரையிலும் சொத்து மதிப்பு இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பாரதி ராஜா மகனின் இத்தகைய மரணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.